ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் மீ சாலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரங்கள்ல அமெரிக்காவை பரபரப்பாக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு விஷயம் தான் எப்ஸ்டீன் ஃபைல். எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன, இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இவனுக்கு சொந்தமா ஒரு ஐலாண்ட் இருந்தா அந்த ஐலாண்ட்ல இவன் செக்ஸ் டிராபிக் செஞ்சதாகவும் இதுல பல தலைவர்களோட பேரு அடிப்படதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டு அமெரிக்கால இருக்கிற புளோரிடா அப்படின்னு ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அப்பா மாலை நேரத்துல பரபரப்பா ஓடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னோட 14 வயதான மகளை ஒரு ஆளு சீரழித்ததாகவும் வீடியோ எடுத்து வச்சு பலமுறை அந்த பெண்ணை சீரழித்ததாகவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸும் அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சு அப்படியே நூல் பிடிச்சி போய் நின்ன இடம் தான் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன். இவங்க டீட்டெயிலா இந்த கேஸை விசாரிக்கும் போது இவன் இந்த ஒரு பொண்ணை மட்டும் இந்த மாதிரி பண்ணல, கிட்டத்தட்ட 36 பெண்கள் மற்றும் சிறுமிகளை இந்த மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. லிட்டரலா இவன் செக்ஸ் டிராபிக் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் மேல கேஸ் போட்டு இவனை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த டைம்ல அவன் பெரிய பிசினஸ் மேனா இருந்தனால அங்க உள்ள சட்டத்தை பயன்படுத்தி அவன் ஒர்க் ரிலீஸ் அப்படின்ற பேர்ல ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு போறதுக்காக அங்க பெயில் மாதிரி கொடுப்பாங்க. அவன் ஒர்க் வந்து செஞ்சுட்டு திரும்பியும் ஜெயிலுக்கு போலாம். அந்த மாதிரி ஒரு பெயில வாங்கிட்டு வெளியவும் வந்திருக்கான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நீங்க கேட்டீங்கன்னா, இவன் ஒரு ஜூஸ் ஃபேமிலில பிறந்திருக்கான். அமெரிக்கால தான் பிறந்திருக்கான். அங்கேயே வளர்ந்து காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான். அது போக காலேஜ்ல அவன் பொய்யான சர்டிபிகேட் கொடுத்துதான் காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனை வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியே அவனோட வாழ்க்கையில பல விஷயமும் கரடு முரடதான் இருந்திருக்கு. திடீர்னு இவன் மாயமான முறையில பிசினஸ் தொடங்குறான், நிறைய பணமும் சம்பாதிக்கிறான், ரிச்சாவும் ஆகவும் செய்யறான், பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி உதவியும் செய்யறான். இந்த எப்ஸ்டீன் நிறைய பிசினஸ் பண்ணாலும் இதுல தனித்தனமா சொல்லணும்னா அவன் 2000 காலகட்டங்கள்ல வெர்ஜின் ஐலண்ட் சொல்ற இடத்துலதான் அவனோட பிசினஸ் நடந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் சென்ட் தாமஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஐலாண்ட அமெரிக்கா டென்மார்க் கிட்டன்னு வாங்குறாங்க. இந்த சென்ட் தாமஸ் சொல்ற ஐலாண்ட்ல ஒரு குட்டி பாகமா இருக்கிறதா இந்த ஐலாண்ட். இது வந்துட்டு 73 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதா இருக்கு. இந்த ஐலாண்ட தான் பல மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துட்டு எப்ஸ்டீன் விலைக்கு வாங்குறாங்க. வாங்கின உடனே இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு 2007 ஆண்டு இந்த ஐலாண்ட் மொத்தம் பாம் ட்ரீவை நடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐலாண்ட்ல ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த கட்டவும் செஞ்சு இதை ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா எப்ஸ்டீன் மாத்தவும் செய்யறாங்க. ஐலாண்டுக்கு வரணும்னா ஹெலிகாப்டர் வழியா தான் வரணும். மெயின் ஐலாண்டான சென்ட் தாமஸ் ஐலாண்ட்னு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இந்த ஐலாண்டுக்கு வரணும். இங்க ஹெலிபேடும் இருக்கு. அங்குள்ள லோக்கல்ஸ்க்குனா இங்க யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படின்ற எல்லார பத்தியும் விவரம் அங்குள்ள லோக்கல்ஸ்க்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நாள்பட அங்க உள்ள லோக்கல்ஸ் நோட் பண்ற ஒரு விஷயமும், இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு அதிகப்படியான பெண்கள் வராங்கன்னு அங்க உள்ள லோக்கலால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் சொன்னீங்கன்னா சிறுமிகளும் வராங்க. இந்த தீவு முழுக்க டிஜிட்டலைஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இங்க வரவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரமா வெளியே போக முடியாத அளவுக்கு அங்க கட்டமைப்பு அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டுக்குள்ள 70 பேரு வேலை செய்யறதுக்காக பணி நியமிக்கப்பட்டாங்களும் அவங்க கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இங்குள்ள விஷயத்த வெளியே போய் சொன்னீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னும் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் அங்க வேலை பார்த்த ஒரு கம்பெனியில லேட்டர் பீரியட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அங்க நிறைய சிறுமிகள் மற்றும் பெண்களை கொண்டு வந்தாங்க. அந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கொண்டு வர பெண்களை வச்சு அவன் பிசினஸ் செஞ்சதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய தலைகளோட பேரும் அதுல அடிப்படுது. அந்த பேரை நான் சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க, எவ்வளவு நல்லவனா இருந்தவனா இப்படி செஞ்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். உதாரணம் சொல்லணும்னா பில் கிளின்டன், பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ்மேன், பொலிட்டீஷியனுக்கு தான் இங்க வர பெண்களையும் சிறுமிகளையும் விருந்தாக்கி அதுலேன்னு காசு பார்த்திருக்கான். அதுவே அவனோட பிசினஸ் ஆகவும் இருந்திருக்கு. அந்த சிறுமிகளையும் அந்த பெண்களையும் பல மாதிரி வீடியோஸ் எடுத்து அதையும் காசு பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பெண்களை பல இடத்துக்கு பல நாட்டுக்கு போக வச்சு அதுலயும் காசு பார்த்திருக்கான். கம்ப்ளீட்டா அவன் ஒரு செக்ஸ் டிராபிக்க கிளியரா பண்ணிருக்கான். அதுதான் அவனோட பிசினஸோட மாடலாவும் மோட்டிவும் இருந்திருக்கு. இதுல கொடூரம் என்னன்னா, தங்களுக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரி கொடுமைய அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ண கூட அவங்களுக்கு சமயம் இல்ல. அந்த மாதிரி சிறுமிகளை அவன் வச்சு வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அதை சொல்லக்கூட முடியாத விஷயம் எல்லாமே அந்த ஃபைல்ல இடம்பெற்றிருக்கு. ஒரு பொண்ணை 4 பேரு, ஒரு பொண்ணை 5 பேரு, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய கொடுமைகளை அவன் ரொம்ப கொடூரமா செஞ்சிருக்கான் அந்த பெண்களுக்கு.
இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடியே நமக்கு ஃபெமிலியரான ஃபேஸஸ் வச்சுட்டு நல்லவன் முகமுடிய அணிஞ்சிட்டு நம்ம பல பேரும் தூக்கி கொண்டாடுற இந்த விஐபிகள் தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தையே செஞ்சிருக்காங்க. இதுல கொடுமையோட உச்சம்னு சொன்னாலே சிறுமிகள் தெரிஞ்சிட்டும் இந்த விஐபிகள் அந்த சிறுமிகளை அவங்களுக்கு விருந்தாக்கியதுதான். இந்த மாதிரி டைம்ல தான் 2019 ஆண்டு திரும்பவும் இந்த கேஸ் தூசி தட்டி எடுக்கப்பட்டு அவனை திரும்பவும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ற நாள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி. ஆனா ஆகஸ்ட் 10ஆம் தேதியே மர்மமான முறையில இவரு சாகவும் செய்யறாரு. போலீஸ் தரப்புல இவர் தற்கொலை செஞ்சு செத்துட்டாருன்னு சொல்லப்படுது. ஆனா அவரோட சொந்த பிரதரான அவர் சொல்றாரு இவரு தற்கொலை செய்யல, இவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனுக்கு வேண்டப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான 3 நபர்கள் தொடர்ந்து மர்மமா கொல்லப்படுறாங்க. இந்த கொலைகள் யாரை காப்பாற்றணும்னு நடைபெற்றுச்சுன்னு இன்னை வரையும் அமெரிக்கால ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு சில பேருக்கு 20 வருஷம் தண்டனை அந்த மாதிரி கொடுக்கவும் படுது. ஆனா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அங்க உள்ள அமெரிக்கர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனா இந்த சிறுமிகள் அந்த விஐபிஸ்க்கு தானே சப்ளை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த விஐபிஸோட லிஸ்ட் நேம் லிஸ்ட வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள சட்டம் படிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல மீடியா பீப்புளா இருக்கட்டும் கண்டினியூஸா கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து இது வலியுறுத்துறதுனால அங்க உள்ள அரசால மக்களுக்கு கூடிய சீக்கிரம் இது ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அரசாங்கத்தால சொல்லவும் பட்டுச்சு. போக ஜனவரி மாதம் புளோரிடால அட்டாமிக் ஜெனரலா பதவி ஏற்றவங்க தான் பேர் பாண்டி. உங்ககிட்ட லைவ்ல இருக்கும்போது நியூஸ் ரீடர் ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட எப்போ நீங்க வெளியிடுவீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க பதிலும் சொல்றாங்க, இது என்னோட டெஸ்க்கு வந்திருக்கு, நான் ரிவ்யூ பண்ணிட்டு சீக்கிரமா அந்த லிஸ்ட நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறமும் மீடியாக்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதால டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்துல இருக்கிற பேர் பாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்குமெண்ட்டை எப்சன் ஃபைல் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெயில எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்ற 1 மணி நேரம் வீடியோ காட்சி இடம்பெற்றதா சொல்லப்படுது. அந்த வீடியோ காட்சியில கூட 1 மினிட் வெட்டி ஒட்டப்பட்டதாகவும் குற்றமும் சர்ச்சையும் கிளப்பிடுச்சு. இந்த சர்ச்சையின் காரணமாக ஜெஃப்ரி தானாக சாகவில்லை, ஏதோ ஒண்ணு மர்மமா நடந்திருக்கணும் மக்களால் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா அந்த ஃபைல்ல எந்த ஒரு நேம் லிஸ்டும் ரிலீஸ் செய்யப்படல. மீடியா பீப்புள் பேர் பாண்டிகிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு பேர் பாண்டி, நான் என்னோட டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் சொன்னேன், அதுல நேம் லிஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லல, ஏன் டெஸ்க்ல இருந்த ஃபைல நான் ரிவ்யூ பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சு சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதே டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னுமா இந்த கேஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கொஸ்டினுக்கு அவரு டைவர்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இதுக்கிடையில எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் அடிச்சுக்கிட்டப்போ எலான் மஸ்க் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல டொனால்ட் ட்ரம்ப் பேர் இருந்ததா அவரு சொல்லி ட்வீட்டும் போட்டிருந்தாரு. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கோவடைஞ்சு எலான் மஸ்க் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் மிரட்டவும் செஞ்சிருந்தாரு. இப்போ இந்த விஷயம் அமெரிக்க மக்கள் மற்றும் உலக மக்களிடையே $1 மில்லியன் கொஸ்டினா மாறி இருக்கு. 119 பேர் கொண்ட லிஸ்ட ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், சாதாரணமா இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கு கொடுத்து ஒரு தீவை வாங்கி இந்த மாதிரி வேலையை செஞ்சவங்களோட பேரு வெளியே வராம இருக்க திடீர்னு ஒரு நாள் அவன் கொல்லவும் படுறான். இதெல்லாம் ஒரு தனி மனிதனா செய்ய முடியுமா, இல்ல இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கா அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரையும் நன்றி.